நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் அவுட் ஒரு ஃபன்னான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கிற 14 கிரேசியான வேலைகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. மதனே, ஜப்பானில் என்ன வேலை இருந்தால் எனக்கு என்ன மதனே நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. பட் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ ப்ராபப்ளி இந்த ஜாப் வந்து இந்தியாவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஜப்பானில் இந்த 14 வேலையை செஞ்சு எத்தனையோ பேர் பணக்காரனாக இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்தியாவில் கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். கிரேசியான ஜாப்ஸுங்க, பெருசாக எஃபர்ட்டே கிடையாது. சிம்பிளாக ஜாலியாக செம்மையாக சம்பாதிக்கிற மாதிரி 14 ஜாப்ஸ் ஜப்பானில் இருக்கிறது. ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சும்மா இருந்து ஒருத்தன் 2.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான்னு உங்களுக்கு சொன்னால் நம்ப முடியுதா? சும்மா இருக்கிறது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிறது, எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறத வச்சு இந்த நத்திங் மேன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஜப்பானில் இருக்கான். 3 வருஷத்தில் இது வரைக்கும் தலைமை சம்பாதிச்சது வந்து 2.5 கோடி. 3000 பேர் கிளையன்ஸ் இவனுக்கு இருக்காங்க. இன்னும் பயங்கரமான டிமாண்டில் வேற தலைமை ஓடிட்டு இருக்கான். என்ன மதன்னு சொல்கிற, ஜப்பானில் இருக்கிற 14 வேலையும் ஒவ்வொன்றா சொல்லுன்னு சொல்கிறீங்க. வாங்க, அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். பட் இந்த 14 ஜாப்ஸை நான் சொல்கிறப்போ, எந்த ஒரு ஜாபை இந்தியாவில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேலை தேடுறவங்க, பிடிக்கிற வேலையை செய்யாமல் இருக்கிறவங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப என்னடா வேலை இதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நத்திங் மேன் கிட்டேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நத்திங் மேன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பையன் வந்து ஜப்பானில் இருந்துட்டு இருக்கான். இந்த பையன் வந்து நிறைய இடத்துல வேலை தேடி போய் எங்கேயுமே வேலை கிடைக்காத காரணத்தினால இவன் ஃப்ரஸ்ட்ரேட்டாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு ஒருத்தன் தேவைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். பட் இது ரொம்ப சீரியஸாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆக்சுவலாக சும்மா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க வாழ்க்கையில். எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு பொண்ணு தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பா. கம்பெனிக்கு ஒருத்தன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல. பேர் தெரிய வேணாம், பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம், கூட ஒருத்தன் நடந்து வந்தால் சேஃப்டின்னு நினைக்கிறவங்க இவனை ஹையர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம், அவன் புலம்புறதுக்கு மேபி பெஸ்ட் ஃப்ரெண்ட் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கலாம். எவனாவது ஒருத்தன் நம்ம சொல்கிறத கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பையனை வந்து இந்த பையனுக்கு கான்டாக்ட் பண்ணி, தம்பி என் கூட வந்து கொஞ்சம் நேரம் உட்காரியா, நான் உங்ககிட்ட பேசு, நீ கேட்டுட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னா அந்த பையன் வந்து உட்காந்துருவான். இதில் ஒரு யூஸ் கேஸ் ஆக்சுவலாக இந்த பையனுக்கு நடந்த ஒரு கதை. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகுது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்து போய்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில். அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஒரு ஃபேவரட்டான கேப்பை போட்டிருப்பானா. ஸோ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இந்த பையனை கூப்பிட்டு எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துட்டு இந்த பையனை ஒரு மணி நேரம் அந்த கேப்பை போட்டுட்டு அங்கே உட்கார சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னோட வாழ்க்கை கதையை பேசிட்டு மறுபடியும் எந்திரிச்சு போயிடுவாங்க. இதுக்கு அந்த பையனுக்கு பே பண்றாங்க. இந்த மாதிரி thousands of rupees பே பண்ணி இது வரைக்கும் 3000 கிளையன்ட்ஸ் இந்த பையனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் 3 வருஷத்துல இந்த பையன் earn பண்ண மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5 crores. கிரேசி ரைட்? இப்போ அந்த பையனுக்கு பயங்கரமான டிமாண்ட் ஜப்பான்ல இருந்துட்டு இருக்கு. இந்த பையனோட பேர் த நத்திங் மேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக் ஃபுட் டேஸ்டர். நாய் சாப்பாடை யார் மதனே டேஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அதுக்கு காசு கொடுக்குறாங்க. ஃபுட் டேஸ்டர்னு சொன்னால் நம்ம ஊரில் எல்லாருமே ஃபுடியாக இருப்போமே. ஸோ ஜப்பானில் வந்து இந்த நாய்ங்களுக்குன்னு சாப்பாடு போடுறாங்கல்ல. ஸோ நாய்க்கு வந்து எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்கிறத நாய் வாயை திறந்து சொல்ல முடியாது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு. ஸோ நாயோட சாப்பாடை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு ப்ரொஃபஷன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த டாக் ஃபுட் டேஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் இந்தியன் கரன்சி வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நல்ல எக்ஸ்பர்ட்டான டாக் டேஸ்டர்ஸ். நாய் என்ன ஃபீல் பண்ணுதோ அது அப்படியே மனுஷங்க சொல்றவங்க இருக்காங்கல்ல, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பெர் டே 5000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. தேர்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியிங் ஹேண்ட். கேரியிங் ஹேண்ட்னா கையை தூக்கிட்டு போக தேவையில்லை, தூக்கி செல்ற கை. ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொருள், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு செயின் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒருத்தங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் கொடுக்குறவங்களோட ரிலேட்டிவ் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்காங்க. இதை நீங்கள் கொரியரில் அனுப்புறதோ இல்லை பார்சலில் வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போட்டு விட்றதோ, இதெல்லாம் அனுப்பிச்சோன்னா யாராவது எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு பயமாக இருக்கிற பொருட்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள், ரொம்ப வேல்யூபிளான பொருட்கள், அஸ்தியை வந்து இங்கேருந்து நீங்கள் காசிக்கு அனுப்பணும். இந்த மாதிரிலாம் சில வேல்யூபிளாக ப்ரெஷியஸாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக கொரியரில் அனுப்பிச்சிட மாட்டோம். நம்மளா போய் செய்யணும்னு நினைப்போம், பட் நம்மளுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது. இந்த மாதிரி நேரங்களில் ப்ரொஃபஷனல் ஹேண்ட் கேரியர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வராங்க. ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனலாக, எஸ்பெஷலி இன்டர்நேஷனலாக, ஜப்பானுக்குள்ளேயே வந்து இல்லாமல் ஜப்பானை தாண்டி இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு அரிய வகை மூலிகையை கொடுத்துட்டு போகணும், இல்லை ஒருத்தவங்களோட அஸ்தியை கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுக்கணும், ஒரு தங்க தாலியை கொண்டு போய் ரஷ்யாவில் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து இவங்களை ஹையர் பண்ணுறாங்க. போயிட்டு வர டிக்கெட்டை இவங்களே போட்டு கொடுத்துடணும். அவங்களோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கலெக்ட் பண்ணி போய் அங்கே கொடுத்துட்டு மறுபடியும் கண்ட்ரிக்கு திரும்பி வர்றது. இந்த மாதிரி ட்ரிப்பு வந்து எவ்வளோ தூரமாக இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஹேண்ட் கேரியர் சம்பாதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கிரேசியஸ்ட் ஜாப் ஆஃப் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கில்மாவாக தான் இருக்கும். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோய்னியா அப்படிங்கிறது தான் இந்த வேலை. இந்த சோய்னியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் கட்லிங்க பேசிக்காக.
நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் இனிய தனிமையே, தனிமையில் இனிமையே, சோகமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில் வச்சா நம்ம இப்போ கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுக்கு ஒருத்தங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஜப்பானில் இந்த மாதிரி சும்மா கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுக்குன்னு ஒரு கடை வச்சிருக்காங்க. இந்த கடையில் வந்து 1 ஹவருக்கு 2000 rupees நீங்கள் பே பண்ணி ஒருத்தங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம். ஸோ அந்த சைடு இருக்கிறவங்க வந்து 2000 ரூபாய்க்கு உங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிப்பாங்க 1 ஹவருக்கு. ஸோ நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, பேச தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அது பொண்ணாக இருக்கட்டும் இல்லை பையனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சைலண்ட்டாக 1 மணி நேரம் தூங்க வச்சுட்டு மறுபடியும் தம்பி காசை கொடு கிளம்பு அப்படின்றவாங்க. யோசிச்சுக்கோங்க, இது வந்து எந்த விதத்துலையும் அதை தாண்டி போயிடாது. ஜஸ்ட் கட்லிங், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து 5வது என்ன, நிறைய பேர் இப்போமே ஜப்பானுக்கு டிக்கெட் போட ஆரம்பிச்சிருப்பீங்களா? இனிமேல் வெயிட் பண்ணுங்க, இந்த மீதி இருக்க 10 சொல்லிடுறேன். 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்செக்ட் ரியர், அதாவது பூச்சிகளை வளர்க்குறது. மதனு சும்மாவே எங்கள் வீட்டில் கொசு சுற்றிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் பிஸ்னஸாகவே மாற்றலாம். ஜப்பானில் இந்த நிறைய பூச்சிகளெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக அவங்க போய் காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால இந்த பூச்சியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி, இந்தாங்க வண்டு இத்தனை கிலோ, இந்தாங்க கொசு இத்தனை கிலோ, இந்தாங்க கரப்பாம்பூச்சி இத்தனை கிலோன்னு செக்ரிகேட் பண்ணி வீட்டில் இருக்கிற பூச்சிகளை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறதே வந்து ஜப்பானில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக ஓடிட்டு இருக்குது. இதை நிறைய பேர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாகவே நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 17 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபேக்டரி மெஷர்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வேலை. பேர் பெருசாக இருந்தாலும் வேலை ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபன்னான வேலை, அதிகமான பே பண்ணுற வேலை. நம்ம ஊரில் வந்து சில பொல்யூஷன் வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். எந்த மாதிரி பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், வாட் த ஃபக் அப்படின்னு கத்துற அளவுக்கு நம்ம ஊரில் சவுண்டை உருவாக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி ஸ்மெல் பொல்யூஷன், திடீர்னு போயிட்டு இருப்போம், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஹெவியாக நாரும், அதுவும் சிட்டிக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருக்கப்போ கீழே ஓடிட்டு இருக்கிற தண்ணி சாக்கடையாக இருக்கும், அது ஹெவியாக அந்த ஏரியா ஃபுல்லாக நார் அடிச்சிட்டு இருக்கும். பட் நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டு இருக்கோம். பட் ஜப்பானில் அப்படி கிடையாது. ஜப்பானில் வந்து நாய்ஸ் பொல்யூஷனும் சரி, அதே மாதிரி வந்து ஸ்மெல் பொல்யூஷனும் சரி ரொம்பவே சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஜப்பானில் இதுக்காக வந்து ஆல் ஃபேக்டரி மெஷர்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புளை வந்து ஹையர் பண்ணி வேலைக்கு வச்சிருக்காங்க. இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எங்கேருந்து பேட் ஸ்மெல் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஸ்மெல்லை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்துறது தான் இவங்களோட வேலை. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு சேலரி ஆல்மோஸ்ட் 29 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கப்படுது. கிரேசி, 30 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க எங்க பேட் ஸ்மெல் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. சரி, ஜப்பான்ல மூடிடலாம், நம்ம ஊர்ல ஒரு நதியே நாரடிக்கிற மாதிரி சென்னைக்குள்ள ஓடிட்டு இருக்குது, அதை எப்படி மூடுறது? எனிவே 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் அட்டெண்டீஸ். அதாவது நம்ம ஊரில் வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே போதும், கூட்டம் கூட்டமாக வருவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். பட் ஜப்பானில் ஜென்ரலாக இப்போது நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வர கல்யாணம்னு சொன்னால் ஆட்கள்லாம் வர்றதில்ல. பட் இந்த சினிமாலலாம் வந்து கல்யாணத்தை நல்லா கிராண்டாக காமிச்சு இந்த மணப்பெண்ணும் மணமக்கள் அவங்க ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு முடிவு பண்ணுறாங்க, இல்லை நல்ல கல்யாணம்னா கிராண்டாக இருக்கணும், ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வரணும்னு நினச்சா கெஸ்ட் ஆனால் இல்லை, உங்களுக்கு சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இங்கே கெஸ்ட்டாக வர்றவங்களை வந்து ஹையர் பண்ணி கூப்பிடலாம். இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு 3000 ரூபான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட்டை வந்து சும்மா அட்டென்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க வந்து உங்களோட ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எல்லாரும் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு அவங்களுக்குள்ளேயும் நல்லா பேசிட்டு நீங்கள் கேக் வெட்டுறப்போ கத்திட்டு சூப்பராக பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியும் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் ஜப்பானில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எது ஓசி கல்யாணத்தில் சும்மா போய் சாப்பிட்டு வர்றதுக்கு 3000 ரூபாய் கொடுத்து நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பிச்சு விடுவாங்க. 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷியா அப்படிங்கிறாங்க. இந்த ஓஷியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சென்னையில் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து ஏறுறதுக்கு ஒரு பயங்கரமான சண்டை இருக்கும். இந்த வடிவேல சொல்கிற மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிறாங்களே தவிர உள்ள ஒருத்தன் ஏற மாட்டான். இந்த மாதிரி ஏறாமல் இருக்கிற பிரச்சனை இன்டர்நேஷனலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு சின்ன கேட்டுக்குள்ளே எல்லாரும் முட்டி மோதிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கள புட்டிச்சு உள்ள தள்ளுறதுக்கு பல பேர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிற்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற பேர் தான் ஓஷியா. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 to 3000 rupees per day இந்தியன் கரன்சியில் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் ஆட்களை பிடிச்சி ட்ரெயின்குள்ளே தள்ளுறது தான் வேலையே, அதுக்கு அவங்களுக்கு சம்பளம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 9th ஒன் என்ன, லாஸ்ட் 5க்குள்ளே வந்துட்டோம். 9th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வேலை. இந்த நாராபியாவா நாராபையாவா என்னன்னு தெரியல. பட் இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஊரில் லைனில் நின்றுட்டு இருக்கப்போ யாராவது ஒருத்தங்க நடுவில் வந்தால் நம்ம செம்ம டென்ஷன் ஆகும். பட் ஜப்பான் இது ஒரு வேலையாகவே பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய லைன் நம்ம போய் நிற்க முடியாது, ஆனால் நம்ம கிட்ட காசு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு பதிலாக யாரையாவது ஒருத்தவங்க அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இது ஜப்பானில் ஒரு வேலையாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கும் வந்து தேர் கெட்டிங் ஆல்மோஸ்ட் 2000 to 3000 பெய்டு ஒரு டைம் லைனில் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூபிளான இடங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோக்கு எவ்வளோ காசு ஏறுது. 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பாய் ஃப்ரெண்ட். இவங்களும் சம்பாதிக்கிறது 3100. மதனே இதை நான் சும்மாவே பண்ணுவேன்னு கேட்குறீங்கல்ல, பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இது என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ப்ரொஃபஷனல் பாய் ஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 சுவருக்குள்ளே இல்லை. இந்த ப்ரொஃபஷனல் பாய் ஃப்ரெண்டோட வேலை வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது, அதே மாதிரி வந்து தேட்டருக்கு கூப்பிட்டு போய் உட்கார்றது, தொடக்கூடாது. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிற எல்லா விஷயத்தையும் செய்யணும். போய் அதை வாங்கிட்டு வேணா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்.
இந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வா அப்படின்னா மால் ஃபுல்லாக நீங்கள் பேக்கை தூக்கிட்டு போகணும். ஸோ இந்த வேலையை பார்க்குறதுக்கு பசங்க அங்கே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஒரு நாளுக்கு இவங்களுக்கு பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3100. ஸோ பொண்ணுங்க வந்து சிங்கிளாக இருக்கிற பொண்ணுங்க வந்து பேக்கை தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், போய் திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும், காரை ஓட்டுறதுக்கு ஆள் வேணும், இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த ப்ரொஃபஷனல் பாய் ஃப்ரெண்ட்ஸை ஹையர் பண்ணிப்பாங்க. ஃபிசிக்கலாக எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. 11th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாலஜைசர். ஸோ ஜப்பானில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏர்லைன்ஸ் வந்து நிறைய அந்த சில டைம்ஸ் இந்த ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி அப்புறம் சங்கோஜமாக சில பிரச்சனைகள் வந்ததுனால ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா, டர்புலன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி காரணங்களால பேசஞ்சர்ஸ் வந்து இந்த ஃப்ளைட் மேலே கோவப்பட்டிருக்கூடாது, ஃப்ளைட் கம்பெனி மேலே கோவப்பட்டிருக்கூடாதுன்னு இந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட சாரி சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆளை ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிறப்பமே பிரச்சனைக்கெல்லாம் சாரி சொல்லிடுவார். அதை மீறி மிஸ் ஆகிறவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு, லெட்டர் அனுப்பிச்சு, குக்கீஸ் எல்லாம் கொடுத்து ஹாப்பியாக இருங்க, சாரி உங்களுக்கு பிரச்சனை எங்களால் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் 3 லட்சம் ரூபாய். எதுக்கு சரி சம்மந்தமே இல்லாமல் கத்துற? இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 lakh rupees. எனிவே 14 ஜாப்ஸில் 12th ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர்லேயே இருக்குது, ப்ரொஃபஷனல் மௌனர்ஸ். அதாவது இறந்து போனதுக்கப்புறம் இளவு வீட்டில் வந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு 4 பாட்டியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஒப்பாரி வைப்பாங்க. இதே வேலை ஜப்பான்லேயும் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்க ஊரில் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அமைதியாக அப்படியே வணங்கிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற சம்பளம் வந்து ஆல்மோஸ்ட் 7000 இந்தியன் ருபீஸ். அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஒப்பாரின்னு இல்லை, அந்த இடத்துல கூட்டத்தை காமிக்கிறதுக்கு. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் ஆள் பெருசாக வரலைன்னா கூட்டத்தை காமிக்கிறதுக்கு. லாஸ்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸம் வீப்பிங் பாய். இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அழகாக இருக்கிற பசங்க வந்து அழுகிறது தான் இங்கே இருக்கிற ஒரே வேலை. என்ன சொல்கிறேன், அழுகணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு நினச்சா அந்த ப்ரொஃபஷனல் வீப்பிங் பாய்ஸை வந்து ஹையர் பண்ணிக்கலாம். அந்த பையன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு அழுகிறப்போ இவனும் சேர்ந்து அழுது, இந்த பொண்ணு அழுகிறத பார்த்து அந்த பையன் அழுது, அந்த பையன் அழுகிறத பார்த்து இந்த பொண்ணு அழுது, அவங்க 2 பேரும் அந்த இமோஷனல் பஸ்ட்டை வந்து வெளியில் கண்ணீரால் தீர்த்து வைக்கிற வரைக்கும் இவனும் அந்த பொண்ணுக்கு கம்பெனி கொடுத்து அழுகணும். இது ஒரு பையனோட வேலை. அண்ட் இது வந்து 13th இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஜப்பானில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இது இன்ஃபேக்ட் ஜாப்னு சொல்லாமல் இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் ஜப்பான்லன்னு கூட சொல்லலாம். பேனிஷ்மெண்ட் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் கூட இருக்குது. இந்த பேனிஷ்மெண்ட் ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒருத்தனை ஃபயர் பண்ணுறதுனா என்ன சொல்லுவாங்க, ஹெச்ஆர் கூப்பிட்டு ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்பாங்கல்ல. பட் ஜப்பானில் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ ஜப்பானில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வேலையை விட்டு போக வைப்பாங்க. எப்படினாலும் உங்களை கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சுருவாங்க. இதுக்கு பேர் பேனிஷ்மெண்ட் ரூம். இந்த ரூமில் வந்து உங்களுக்கு யாரும் பேச மாட்டாங்க, உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் சும்மா இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கணும், சும்மா இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணால் திட்டு சார் ஃபோனில் யூஸ் பண்ணிருங்க ஒர்க்கில் அப்படின்ட்டுருவாங்க. கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இருக்காது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் படித்த இன்ஜினியரிங் புக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மறுபடியும் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா, வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கெல்லாம் டைப்பிங் எரர் உங்கள் காலேஜ் புக்கில் வந்திருக்கு. பேசிக்காக உங்களுக்கு எதுவுமே வேலை கிடையாது. வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு வாயை திறந்து சொல்லாமல் இன்டெரக்டாக நீனே கிளம்பிடு அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கும் சொல்லாமல் சொல்கிற ஒரு விதம் தான் இந்த பேனிஷ்மெண்ட் ரூம். இதுவும் ஜப்பானில் நிறைய பேருக்கு நடக்குது. சில பேர் இதே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு நான் பேனிஷ்மெண்ட் ரூமில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு வரவங்களும் ஜப்பானில் நிறைய கம்பெனிஸில் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே ஃபயர் பண்ணுற பழக்கம் இல்லைங்கிறதுனால. எனிவே ஸோ 14 இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஃபஷன்ஸ் ஜப்பானில் இருக்கிறத நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். இதில் எந்த ப்ரொஃபஷன் வந்து இந்தியாவில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரொஃபஷன் ஜப்பானில் சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம ஊருக்கு வந்து செருப்பால் அடிப்பாங்கன்னு சொல்கிற ப்ரொஃபஷனையும் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆஸ்பைரிங்காக வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வேலை பிடிக்கலன்னு நினச்சாங்கன்னா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.